அதிகமாக ஜனநாயகன், பட் பராசக்தி ஈக்குவலாக கண்டென்ட் வைஸ் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஈக்குவலாக நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஹீரோ இது 2 பேருமே இப்போ அதிகமாக ஆன்டிசிபேட்டட் ஹீரோஸ் தான். விஜய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவகார்த்திகேயனும் இப்போ நல்லா பெட்டராகவே நிறைய ஸ்டோரியும் நல்லா செலக்ட் பண்ணுறாரு. ஸோ ஆப்வியஸ்லி 2மே பெட்டராக 2 பேருமே நல்ல ஆக்டர்ஸ். நம்ம விஜய் லாஸ்ட் மூவின்றதால பெட்டர் எக்ஸ்பெக்டேஷன், அதிகம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் கூட இருக்கும். நல்லதாக இருக்கும் டெஃபினெட்லி. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. இந்த சேம் டைம் லாஸ்ட் மூவின்றதுனால அவருமே ஸ்டோரி செலெக்ஷன்லாம் விஜய் நமக்கு தெரியும் எப்படி எடுத்துப்பாருன்றது. ஸோ இந்த வாட்டி பெட்டராக தான் இருக்கும் டெஃபினெட்லி. லாஸ்ட் மூவி வேறு அதிகமாக இருக்கும். சுதா கொங்கரான்றதுலாம் கண்டென்ட் வைஸ் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது பெட்டராக தான் இருக்கும், நம்ம நல்லாவே தெரியும் பெஸ்ட்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அது இல்லாமல் நிறைய பேர் காஸ்ட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக தான் இருக்கும். நான் ரெண்டுமே பார்ப்பேன். பராசக்தி எதிர்பார்க்குறேண்ணா. பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக படம் வெளில வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலூர் மாவட்டம்ண்ணா. ஃபுல்லாக எங்கள் சைடு வீராணேரி அது மாதிரி சைடு நிறைய கவர் பண்ணுறாங்க. ஸோ நிறையா நாங்கள் எதிர்பார்க்குறோம். பராசக்தி நல்லா ஓடுன்னு பார்க்குறோம். சிவகார்த்திகேயன் வந்து பேசிக்காலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேலே வந்தவர்ண்ணா. அவர் நல்லா படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நாங்கள் நல்லா படம் ஒரு பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆமாம், எல்லாருமே சேர்ந்து நடிக்கிறதால இந்த படம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் வந்து நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலண்ணா. ஏன்னா அவர் விஜய் வந்து எப்போ ஒரு அரசியலுக்கு போனாரோ அதுலேருந்து, ஏன்னா அவர் கொள்கை எங்களுக்கு பிடிக்கல. அவர் எதுவும் ஓப்பனாக சொல்ல மாட்டாரு. அதனால் அவர் படம் எங்களுக்கு பிடிக்காதுண்ணா. இனிமேல் நாங்கள் பார்க்க மாட்டோம் விஜய் படம். இல்லை லாஸ்ட் படம் இனிமேல் விஜய் படமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். அதான் மறுபடியும் நாங்கள் தான் சொல்கிறோமே, நாங்கள் சிவகார்த்திகேயன் படம் தான் நாங்கள் பார்ப்போம். விஜய் படம் வேணாம். ஜனநாயகன் தான் ப்ரோ. வேற தளபதியோட லாஸ்ட் படம், அது மட்டும் தான் காரணமே. தளபதி தான் ஃபீலிங்ஸாக இருக்கும் லாஸ்ட் படம்ன்றதுனால. வந்து முடிஞ்ச அளவுக்கு எத்தனை டைம் பார்க்க முடியுமோ தேட்டரில் பார்த்துக்கிறது வேண்டி தான். ஸ்கிரிப்ட் வைஸாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு படம் கரெக்டாக அமையல. மேபி இந்த டைம் ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் வைஸாக நல்லா பண்ணியிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னமோ ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, மேபி பார்ப்போம் தேட்டரில். பராசக்தி ஓகே தான் ப்ரோ. சுதா கொங்கராவைஸ் அவங்க ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். மேபி எஸ்கே இன்னும் கொஞ்சம் டேட் தள்ளி போட்டிருக்கலாம். அந்த டேட்டில் விட்டுருக்க வேண்டாம். ஏன்னா இவர் தளபதியோட கடைசி படம் இந்த லைனில் வரும்போது மேபி கொஞ்சம் தள்ளி போட்டுருந்தா வசூல் வைஸாக இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா தேட்டரில் ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகிருக்கா தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படம் எல்லாமே தேட்டர் வைஸில் கலெக்ஷனில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அது நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாங்க. அது மேபி எஸ்கே கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கலாம். அது ப்ரொடியூசர் வைஸ் அவங்க முடிவு பண்ணுறதா. சரி பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஜனநாயகன் தான் டவுட்டே இல்லை. பராசக்தி சார். பராசக்தி 3 பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் பழைய படம் அது ரீமேக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதுவும் பார்க்கணும் சார். அதை பார்த்ததுக்கப்புறம் அதுவும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து பராசக்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு பராசக்தி தான் சார். உங்களுக்கு 2 படம் வந்தாலும் ஜனநாயகன் படம் தான் பார்ப்போம். தளபதி தான் காரணம். எமோஷனலாக இது கேட்டால் நம்ம அழுவோம். ஆனால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அவர் ஃபஸ்ட்டு படம் எப்படி ஸ்டார்டிங் வந்ததோ அதே போல் லாஸ்ட்டு அவர் ஃபைனலில் நாங்கள் வழி அனுப்பிச்சி விடுவோம் அரசியலுக்கு. சிமியம்பேட்டிலேருந்து நாங்கள் இந்த துறையிலேருந்து அவர் வெளியே போயிட்டு வந்தோம். எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். அவ்வளோதான் இல்லைங்க. ஆமாம், எதிர்பார்க்குறோம். அவர்னால நம்ம எதிர்பார்க்கல. ஜனநாயகம் தான். தளபதி மட்டும் தான் எதிர்பார்க்குது. அவர் யாருன்னு கூட தெரியாது. ஜனநாயகனும் எதிர்பார்க்குறோம். பராசக்தி ஆக்சுவலாக சுதா கங்கனாக்காண்டி கொஞ்சம் பார்க்கலாம். அதே மாதிரி அதில் ஸ்டார் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை யோசிக்கலாம். மற்றபடி ஜனநாயகன் வந்து அதிகமாக லாஸ்ட்டு படம், விஜயோட லாஸ்ட்டு படங்கிறனால கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். பார்ப்போம், கிளாஸ் ஆகுது, என்ன நடக்குன்னு தெரில, பார்க்கலாம். ஜனநாயகன் ஆக்சுவலாக டப்பிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரீமேக்காக இருந்தாலும் ஆல்ரெடி விஜய் நிறைய ரீமேக் படம் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஹிட்டாக தான் இருக்குது. இது எப்படின்னு தெரில, வந்தால் தான் தெரியும். பார்க்கலாம் எப்படின்னு. வினோத்தோட டைரக்ஷன் நல்லா தான் இருக்கும். வினோத்தோடது இதில் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரில. ஆல்ரெடி இது எடுத்திருந்தார்ல, பிங்கோட மூவியை இங்கே நேர்கொண்ட பார்வைன்னு எடுத்திருந்தார். அதுவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். பராசக்தி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் பேஸ்ட்டு ஹிந்தி எதிர்ப்புங்கனால கண்டிப்பாக படம் ஒரு நல்லா ரீச் ஆகும்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லாவே ரீச் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அதிகமாக இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும் எனக்கு தோணுது. துப்பாக்கி கொடுத்தவட்டே வராருன்னா இப்போ எல்லாம் அப்படி தானே இருக்குது. குருவை அடிச்சுட்டு மேலே தானே போக முடியும். அப்படியே விட முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கு அதர்வாக்காண்டியும் படம் பார்க்கலான்னு அதிகமாக தோணுது. ஜெயம் ரவி வந்து இப்போ ஒரு ஆண்டகனைஸ்டாக பண்ணும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு தனி ஒரு ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில. அதையும் 2மே ஈக்குவலாக தான் பார்க்குறேன். எது போகிறேன்னே தெரில, யோசிக்க முடியல. 2மே நல்ல படமாக தான் தோணுது. ஜனநாயகன் தான் ப்ரோ. என்ன காரணம்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக தளபதி படம் வந்தால் அது கூட எந்த படம் வந்தாலுமே வந்து அது ஃப்ளாப் தான் ஆகும். ஃப்ளாப் ஆகுன்றதை விட அவரோட கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ட் பண்ணோம்.
ஸோ அதனால் ஜனநாயகன் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. தளபதி ஃபேனாக எப்படி சொல்கிறது, கட்சியில் அடுத்து அவர் நவுந்துட்ருக்காரு, நம்மளும் அவர் கூட சேர்ந்து நவுந்துட்ருக்கோம். வேறு வழி இல்லைல்ல, அவரோட இஷ்டம், அவர் சொல்கிறாருன்றதுக்கோசரம் நம்மளும் அவருக்கு கூட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நல்லா தான் இருக்கும். சுதாகர் அவங்க டைரக்ஷனில் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஜனநாயகம் தான். ஏன்னா அது இப்போ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ அது இவரோட கடைசி படம். நீங்கள் இப்போ பராசக்தின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இன்னும் ஏகப்பட்ட படம் நடிக்க வேண்டியது இருக்குது. இப்போ தான் அவர் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கிறாரு. இப்போ பீக்கில் இருக்கிறாரு, கொஞ்சம் பீக்கில் இருக்கார். இதுக்கப்புறம் இன்னும் தளபதி லெவலுக்கு வரணுன்னா இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இன்னும் ஒரு 10 படம் 5 படம் நடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் தளபதி இப்போ கடைசி ஒரு படம், அதனால் இப்போ அவருக்கு தான் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, கூட்டமும் அவருக்கு தான் வரும். ஜனநாயகன் எதிர்பார்க்குறேங்க ரொம்ப. அவர் எப்போவுமே அவரோட எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும். இந்த வாட்டி அவரோட இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆமாங்க, அவர் எப்போவுமே நடித்தாலே நல்லா தான் இருக்கும். இந்த வாட்டி அவரோட கடைசி படம் வேறு, ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோங்க. நல்லா எதிர்பார்க்குறோங்க, வேறு மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதாவது சரி, பராசக்தியும் குறை சொல்ல முடியாது, அதுவும் பரவாயில்ல தான். இவரோட விஜயோட கடைசி படம்னால இது ரொம்ப எதிர்பார்க்குறோம். விஜய் படம் தாங்க, ஜனநாயகம் தாங்க. ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்க போகுது. நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஆடியோ லான்ச்சு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கலாம், எல்லாமே பார்த்தா தான் தெரியும். லைவ் டெலிகாஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, மேபி பார்த்தா தான் தெரியும்.